அதாவது நோன்புங்கிறது ஒரு மாதமோ ரமலானில் வைக்க வேண்டிய, வருஷத்தில் வைக்க வேண்டிய நோன்பு. இதில் ஆர்வம் இல்லாமல், மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாமல், கவனக்குறைவாக நோன்பை விட்டுட்டு பல வருஷத்தை ஓட்டிடுவாங்க நிறைய பேர். ஓட்டிட்டு இன்றைக்கி திருந்துறான். ஒரு 25 வயசுலேருந்து நோன்பு வைக்காமல் இருந்து ஒரு 60 வயசு ஆகும்போது நம்ம திருந்துருவோம், மல்லாவுக்கு பயப்படுவோம் என்று இப்போ நோன்பு வைக்க நினைக்கிறான். அப்படி நினைச்சான்னு சொன்னால் இப்படிலாம் ஒரு நிலைமை வரும்னு சொன்னால் கணக்கு கூட வச்சுருப்பான். நம்ம என்ன வைக்கவா போகிறோம்னு இருந்தவங்க கணக்காக வச்சுருப்பான், கணக்கு இருக்காது. அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டால், நம்ம விடுபட்ட நோன்பு இருக்குது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லும்போது கணக்கு சொல்ல முடியும். கணக்கு தெரியலங்கிறார், எண்ணிக்கையே தெரியல. அப்போ பல வருஷங்கள் நோன்பு விட்டுட்டான். அது நோம்பில் முழுசாக விட்டால் கூட ரவுண்டு பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் 10 நோம்பு விட்டுருப்பான், ஒரு வருஷத்தில் 5 நோம்பு விட்டுருப்பான், ஒரு வருஷத்தில் 20 நோம்பு விட்டுருப்பான். இப்படி வந்தால் மொத்தத்தில் எவ்வளோன்னு அவனுக்கு தெரியவில்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. பல வருஷங்கள் தொழுகாமல் ஒருத்தன் நீ தான் திருந்தினா என்ன, இப்போ ஹலப்ப மிம்பாதியும் ஹலப்புன்னு அலாவு சலாத், தொழுகையை பாழாக்கின ஒரு கூட்டம் உண்டாக்கினார்கள். ஒத்தபவு ஷஹவாத், உணவு இச்சையை பின்பற்றினார்கள் என்று சொல்லிட்டு, இல்லாமன் தாப ஆமன அமில சாலிகா, தௌபா செஞ்சு நல்லறங்கள் செய்வதை தவிர. அப்போ ஒரு 10 வருஷமாக தொழுவலை, இன்னைக்கு தான் திருந்துறான். எல்லாம் மன்னிச்சு இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இன்னுமே ஒழுங்காக நடந்து கொண்டால் 10 வருஷ தொழுகை தொழுவனே அவசியம் கிடையாது. தௌபா செஞ்சுக்கணும். தௌபாவுக்கு அடையாளம் என்ன, இனிமே விடக்கூடாது. தௌபா செஞ்சு தெரிஞ்சுட்டான்னு அடையாளம் என்னன்னு கேட்டால், இனி வரக்கூடிய ஒரு தொழுகையும் களவாக்காமல் செய்யணும். தொழுகைக்கு அப்படி இருக்கிறது. நோம்புக்கு அப்படி இருக்கான்னு கேட்டால், இப்போ இத்தத்துமே நையாமல் நுகர் தான். நோம்பு வச்சுட்டீங்கன்னா முறைக்கலன்னு சொன்னால் வேறு நாளில் வை. இதுக்கு சொல்கிற வாசகம் வேறு நாளில் வைங்கிறான். அதுக்கு தௌபா செய்யுங்கிறது இல்லை. அதனால நம்ம என்னென்னு கேட்டால், இப்போ தான் திருந்துறோம் என்று சொன்னால், நமக்கு தெரியலை என்று சொன்னால், நீங்களும் அல்லாவுக்கு பயந்து உத்தேசமாக ஒரு கணக்கை போடுங்க. அநேகமாக அவ்வளோதான், என்ன தான் செய்ய முடியும். தெரியாத ஒரு விஷயத்துக்கு மனித சக்திக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உங்களுக்கு துல்லிய கணக்கு உங்களுக்கு தெரியாட்டி என்ன செய்வீங்க, மற்ற விஷயங்களில் உத்தேச கணக்கு போடுவீங்க. நீ தான் ஒரு கணக்கை போடு, அனிமே இந்த வருஷம் 5 இருக்கலாம், ஒரு 10 இருக்கலாம், அப்படி இருக்கலாம், கணக்கு போட்டு இத்தனை நோம்பு வருதா கணக்கு பண்ணி குறித்து வச்சுக்க. அதை ஒன்றா என்ன செய்ய நோத்துக்கிட்டே வர வேண்டியதான். ஒரு கடமையை செய்யணுங்கிற அடிப்படையில். அதையும் தாண்டி உங்களோட ஹயாத்து போயிடுச்சுன்னு சொன்னால், அல்லாட்ட அட்வான்ஸாக சொல்லி வச்சுக்க, நான் நோம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னை மீறி சில நோம்புகள் விடுபட்டுருச்சுன்னா என்னை பிடித்திராத. அது ஒரு பாவமன்னிப்பு மாதிரி கேட்டுக்கொள்ளலாம்ங்கிற வகையில் செய்யலாமே தவிர, நோம்பை விடுவதற்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. விட்டுட்டு போனாலும் முடியாது. தொழுகைக்கு வேணால் அப்படி இருக்குது. நோம்பை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி என்ன செஞ்சாவனு விட்டு நோம்பை வச்சு தான் ஆகணும்.